ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்கள் பிம்பிள் மார்க்ஸ் போகிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கக்கா. அந்த வீடியோ பார்த்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்தது. அதே மாதிரியே பிம்பிளை போக்குறதுக்கும் ஒரு வீடியோ போடுங்க, சிங்கிள் இன்கிரிடியன்ட்டை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்ட வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சிங்கிள் இன்கிரிடியன்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட பிம்பிள்ஸை ஒரே நாளில் வந்து போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ எப்படி உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்ததோ, நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்தீங்களோ, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுத்தது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வீடியோவை ஷேர் பண்ணுவேன். அந்த வகையில் இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் கொடுத்த ஒரு வீடியோ தான். ஸோ நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபேஸில் வந்து எப்பயுமே பிம்பிள்ஸ் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலிங் வந்து டவுன் ஆகும். என்னடா நம்ம ஃபேஸில் வந்து இப்படி பிம்பிள்ஸ் இருந்துகிட்டே இருக்கே, எல்லார் ஃபேஸும் எப்படி கிளியராக இருக்குது, நம்ம ஃபேஸ் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க. இனிமேல் உங்களோட ஸ்கின்னையும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் கிளியர் க்ளோயிங் ஸ்கின்னாக வச்சுக்கலாம். செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெமடி பண்ணுறதுக்கு நமக்கு சிங்கிள் இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வரக்கூடிய பிம்பிள்ஸை வந்து சரி பண்ண போகிறோம். ஸோ ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து அதை நல்லா வந்து கழுவிட்டு தோல் சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணி இது மாதிரி நீங்கள் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கிரேட் பண்ணி கையால் இறுக்கி புழிஞ்சிங்க அப்படின்னாலும் ஜூஸ் கிடைக்கும். இல்லைனா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து ஜூஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஜூஸ் அந்த மாதிரி தனியாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பொட்டேட்டோ ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ ஜூஸை நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அதில் உள்ள வாட்டர் கண்டென்ட் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக வந்து மேலே நிற்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மாவு மாதிரி ஒன்று வந்து கலெக்ட் ஆகிருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு நம்ம பிம்பிள்ஸை உடனே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு மாவு சத்து உள்ள பொருளை தான் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் பொட்டேட்டோ ஜூஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வைக்க போகிறேன். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த மாவு சத்து எல்லாமே பார்த்திங்கன்னா அடியில் போய் தங்கிட்டு வெறும் தண்ணி மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பொட்டேட்டோ ஜூஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் இப்போ மேலே மிதக்குது, மாவு வந்து பார்த்திங்கன்னா கீழே அடியில் தங்கியிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பொட்டேட்டோ ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக கலர் வந்து மாற ஆரம்பிக்கும். அதனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பொட்டேட்டோட தன்மையை பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறது தான். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ தண்ணியை மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக இன்னொரு பவுலில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது அந்த ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு இந்த பவுலில் பார்த்திங்கன்னா தெரியும் அடியில் ஒரு மாவு மாதிரி வெள்ளை கலரில் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும் பாருங்களேன். இது தாங்க நம்ம பிம்பிள்ஸை போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம். ஜஸ்ட் 1 இன்க்ரீடியன்ட் உங்கள் பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல இந்த வச்சிங்கனாலே போதும். அடுத்த நாளே பார்த்திங்கன்னா உங்களோட பிம்பிள்ஸ் வந்து அப்படியே வந்து க்ரோத் ஆகாது, அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி அது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். பொட்டேட்டோ ஜூஸ் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணிக்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பொட்டேட்டோ ஜூஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் க்ரீம் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு மங்கு கரை இருந்தது அப்படின்னா அந்த பிளேஸில் அப்ளை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் விட்டமின் இ ஆயில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி பேஸஸில் உங்களுக்கு எங்கே வந்து பிக்மெண்டேஷன் மங்கு கரை இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லைட்டன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள் மார்க்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அக்கா சூப்பர் ரெமடிக்கா, நீங்கள் இந்த ரெமடி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஒரு சிலருக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகாமையும் போயிருக்கு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஸ்கின் டைப்பு பொறுத்து தான். நீங்கள் கண்டினியூவாக அதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு வந்து அந்த பிம்பிள் மார்க்ஸ் வந்து மறைய ஆரம்பிக்கும். சப்போஸ் இந்த ரெமடி யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ரெமடிஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பிம்பிள் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போது நம்ம உருளைக்கிழங்குலேருந்து எடுத்த இந்த மாவு சத்து இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 1 வீக் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். இது இப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் இருக்கும். இதை வந்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை ஏர்டைட் பாக்ஸ்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க.
டெய்லி பேசிஸில் நீங்கள் எடுத்து உங்கள் பிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணுங்கள். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒருக்க வரும், சிலருக்கு பீரியட் டைம்ஸில் வரும். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வருதோ அந்த சமயத்தில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரே நாள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக க்ரோ ஆகாது, அப்படியே பார்த்திங்கன்னா பட்டு போயிடும். அவ்வளோ நல்ல ரெமடி இது, நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்பீங்க, எப்படிக்கா உங்கள் ஃபேஸில் ஒரு பிம்பிள்ஸ் இல்லை, எதுவுமே இல்லாமல் கிளியராக வச்சுருக்கீங்க, ப்ளீஸ் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் வந்து எனக்குமே பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வரும், பிம்பிள்ஸ் மார்க்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணி சீக்கிரத்தில் போக வச்சுருவேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு சில ரெமடிஸ் தான் பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இதுவும் ஒன்று, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிம்பிள்ஸால் நீங்கள் அவதிப்பட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ரெமடியை விட வேறு ரெமடி உங்களுக்கு வந்து செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரெமடி. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுலேருந்து சின்னதாக ஒரு கையில் எடுத்து உங்களுக்கு எங்கே பிம்பிள்ஸ் இருக்கோ அந்த பிம்பிளை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருந்தது அப்படின்னா இதை வந்து ஃபேஸில் ஃபுல்லாக பேக் மாதிரி போடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும், நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். குறிப்பாக உங்கள் பிம்பிள்ஸை வந்து மேலும் மேலும் க்ரோத் பண்ணாது. பிம்பிள்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா உடனே வந்து பட்டு போக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. என் ஃபேஸில் கரண்ட்டில் எந்த பிம்பிள்ஸும் இல்லை அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு இதை வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட முடியல. ஆனால் எனக்கு பிம்பிள்ஸ் வரும்போது நான் இதை தான் ட்ரை பண்ணுவேன். இது பிம்பிள்ஸையும் போக்கும், பிம்பிள் மார்க்ஸையும் ரிமூவ் பண்ணும். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.